ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் ரெகுலராக தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்த டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தோசைலாம் நம்ம ஊற்றிட்டு இருக்கும்போது சடனாக தோசை ஒட்டி பிடிச்சிக்கும். ஸோ கல்லுலேருந்து எழுந்து வரவே வராது. ஸோ அது நம்ம எடுக்கும்போது ரொம்ப பிச்சுக்கிட்டு ரொம்ப டென்ஷன் பண்ணும். காலையில் அவசரமாக குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக சாப்பாடு செஞ்சுட்ருக்கும்போது, இல்லைனா வேலைக்கு போகிற லேடிஸாக இருந்தால் கூட ரொம்பவே இது டென்ஷன் கொடுக்கும். நம்ம ஊற்றுற தோசையோட அளவை பொறுத்து அந்த சைடு ஓரங்களில் எண்ணெய் பிசுக்கு ஒரு மாதிரி சேர்ந்து அப்படியே ஃபுல்லாகவே பார்க்கும்போது கருப்பாக தெரியும். ஸோ இதை நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே சரி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட தோசைக்கல் ரொம்ப நாளுக்கு லைஃப் கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஒட்டிக்கிட்டு வர பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி எப்போவுமே தோசைக்கல்லேருந்து நீங்கள் தோசை ஊற்றின கையோடைய இந்த தோசையை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த கல் நல்ல சூடாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஷார்ப்பாக ஒரு கத்தி எடுத்துக்கலாம். நீங்கள் தோசை ஊற்றின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் புதுசாக வாங்கின கல்லுக்கு ஆரம்பத்துலேருந்தே இப்படி செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப கை வலிக்க தேய்ச்சி அதை கழுவ வேண்டிய அவசியம் இருக்காது. ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கல்லில் நல்ல ஸ்ட்ராங்காக சைடில் எண்ணெய் பிசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்போத்துலேருந்தே நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தட் ட்ரை பண்ண ஆரம்பிங்க. ஸோ உங்களோட தோசைக்கல் எப்போவும் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கல் சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு இந்த ஓரங்களை மட்டும், அதாவது உள்ளுக்குள்ளே நீங்கள் கை வைக்கக்கூடாது. இந்த ஓரத்தில் இருக்க எண்ணெய் பிசுக்க மட்டும் நீங்கள் அப்பப்போ தோசை ஊற்றும் போது எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட கல் ரொம்ப வருஷத்துக்கு லைஃப் கொடுக்கும். இந்த மாதிரி ஒட்டிட்டு வர பிரச்சனைலாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நம்ம தோசை ஊற்றும் போது கூட தோசைக்கல் ஹைலெல்லாம் வைக்கக்கூடாது. நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான், லைட்டான சூடில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மாதிரி தொடச்சி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட தோசைக்கல் ரொம்ப வருஷத்துக்கு இந்த சைட்லலாம் எண்ணெய் பிசுக்கு பிடிக்காமல் புதுசு போலவே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். இப்போ கல் ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துருங்க. இப்போ இது இரும்பு தோசைக்கல் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் இது ரொம்ப வருஷத்துக்கு லைஃப் கொடுக்கும். இரும்பு தோசைக்கல் அப்படிங்கிறதுனால தண்ணி படிச்சுன்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்னோடய கிச்சனில் சிங்க்குக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலில் பார்த்திங்கன்னா ஒரு கடப்பாக்கல் வச்சு பாதி ஜன்னலை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நானும் அடிக்கடி கழுவி பார்த்துட்டு, ஆனால் இந்த கரை எதுவுமே போகலை. சரி, ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி டெம்ப்ரவரியாக நமக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த துணியில் இந்த ஆயிலை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த கடப்பாக்கல்லில் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். உங்கள் வீட்டில் உப்பு தண்ணி கரை எங்கெல்லாம் பிடிச்சிட்டு இந்த மாதிரி கரையாக இருக்கோ அந்த இடங்களில் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அந்த ஆயிலும் காஞ்சிரும். அதே சமயத்தில் அந்த உப்பு தண்ணி கரை அசிங்கமாக உங்களுக்கு தெரியவும் தெரியாது. இது நமக்கு பெர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடையாது. டெம்ப்ரவரியாக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சடனாக நம்ம வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னும் போது இது பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது, ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அழுக்குப்பட்டால் கூட எதுவுமே உங்களுக்கு அதில் ஒட்டிக்காது. நம்ம தொடச்சி விட்டாலே போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா புதுசு போல் இருக்குது. இது நான் பண்ணி 1 வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் நல்லா இருக்குது. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மண்பானை ரொம்ப காலமாக யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா திரும்ப எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண மண்பானை அப்படின்னும் போது நம்ம அதை என்னென்ன ப்ராப்பராக நம்ம சீசனிங் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதனால நம்ம இதை திரும்பவும் சீசனிங்கில் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணினதுனால நீங்கள் இதில் கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட் உப்பு சேர்த்துட்டு அந்த பானையோட வாய் வரைக்குமே ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. புது பானையாக இருந்தால் நீங்கள் இப்படி செய்யவே கூடாது. சீசனிங் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிடணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய சீசனிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம சேர்த்த உப்பு நிறைய இந்த பக்கம் சைட்லலாம் வெளியில் வந்திருக்கு.
ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த பானையில் இருந்த அழுக்கு கரை ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வரும்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு டோட்டலாக இந்த பானை வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தண்ணியை கொண்டு போய் கொட்டிடலாம். இப்போ இந்த தண்ணியை கொட்டிட்டு இந்த பானையை வந்து நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மண் பாத்திரங்களை பொறுத்த வரைக்குமே நம்ம இதில் வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணவே கூடாது. நீங்கள் சமையல் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கூட நீங்கள் பாத்திரம் கழுவும் போது சோப்பு போடவே கூடாது. இந்த மாதிரி கடலை மாவு அப்படி இல்லைன்னா உப்பு வந்து சால்ட் உப்பு வந்து சேர்த்து தான் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு இந்த மாதிரி கடலை மாவு வந்து சேர்த்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக நம்ம திரும்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம சமைக்கிறதுக்கு அதிகமாக மண் பாத்திரங்களை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டுருங்க. ரொம்ப நாள் யூஸ் பண்ணல அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அந்த பாத்திரத்தில். ஸோ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து இப்போ திரும்ப நம்ம வந்து நார்மலாக எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி கப்பு வந்து எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கேன். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து உப்பு மாவில் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 2 இல்லை 3 பல்ஸ் மட்டும் கொடுங்க போதும். பல்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வந்துடும். இந்த டிப்பை நீங்கள் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே நான் வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாவை வந்து நல்லா திரும்ப பிசைஞ்சு கொடுத்துருங்க. நல்லா சாஃப்டாக ஆயிரும் உங்களுக்கு. கையில் நீங்கள் வந்து பிசையும் போது கூட அந்தளவுக்கு சாஃப்ட் வராது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸி கப்பில் சேர்த்து நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ இதை வந்து நம்ம பூரிக்கு திரட்டுவோம்ல, அந்த சைஸில் வந்து குட்டி பாலாக வந்து உருட்டிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 2 பீஸ் மட்டும் நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். இப்போ வீட்டில் வந்து யூஸ் பண்ண ஆயில் கவரு ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து புதுசாக ஆயில் போட்ட கவர் தான். ஸோ நான் அது வந்து எடுத்துக்கிறேன். இந்த 3 பக்கமும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ புதுசாக பிகினர்ஸ் யாராச்சும் நீங்கள் அந்த பூரி சப்பாத்தி எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு ஷேப் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டிப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு டிஃபன் பாக்ஸு இல்லைனா கிண்ணம் ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வச்சுட்டேன். சின்னதாக ஒரு கிண்ணம் வந்து எடுத்திருக்கேன். இப்படி எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி வச்சு முதல்ல வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்படி சுற்றி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டாக வந்து தேய்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த கிண்ணத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஷேப் கிடச்சிரும். உங்களுக்கு பூரிக்கும் நீங்கள் இதில் வந்து தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு சப்பாத்தியாக வேணும் அப்படின்னாலும் சூப்பராக இதில் வந்து தேய்ச்சிக்கலாம். கவர் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய கவராக இருந்தாலும் உங்களுக்கு சப்பாத்திக்கெல்லாம் தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்காக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டை யூஸ் பண்ணி அதில் மாவு ஒட்டிக்கிட்டு நம்ம அதை தேய்ச்சி கழுவணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. திரும்ப இந்த கவரை கூட நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஷேப்பில் நான் வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஒரு கடாயில் கொதிக்க வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தண்ணி தான் தேவைப்படும். ஸோ ஆயில் தேவைப்படாது. இதை வந்து தண்ணி பூரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இப்போ இதை வந்து அந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா டக்குன்னு அது வந்து வெந்துடும். வெந்ததுமே மேலே வந்து இந்த மாதிரி எழுந்து வந்துடும். நம்ம வந்து ரொம்ப நேரம் விட்டு கரண்டியை போட்டு கிண்டலாம் தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாவு வந்து வெந்து மேலே வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நீங்கள் தனியாக வெளியே எடுத்து வச்ச கொஞ்சம் நேரத்துலேயே அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிரும். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்ல கண்ணாடி மாதிரி இருக்குது. இதில் வந்து நான் தேங்காவும் அதுக்கப்புறம் வெல்லமும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கிறேன் ஒரு பூரணம் மாதிரி. அதை வந்து இந்த நடுவில் வச்சு நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து சுருட்டிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க விடவே மாட்டாங்க. அடிக்கடி செஞ்சு தர சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து நமக்கு செலவே கிடையாது. டக்குன்னு செஞ்சிடலாம். அதுவும் மிக்ஸி கப்பை யூஸ் பண்ணி மாவு வந்து நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. ரொம்ப ஜூஸியாகவும் இருந்தது.
ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து குழந்தைங்களுக்கு இன்றைக்கி கூட நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்தது டேஸ்ட்டு அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டைம் எல்லாம் நமக்கு ரொம்ப ஆகவே ஆகாது. ஸோ இதுக்கு மேலே எனக்கே வந்து ஆர்வத்தை அடக்க முடியல. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நானே வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோ ஜூஸியாக இருந்தது. ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வெங்காயத்துக்கு தோல் உரிக்கும் போது ஒரு சில ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து உரிச்சிடலாம். கிலோ கணக்குலேயே உங்களுக்கு வெங்காயத்தை கொண்டு வந்து போட்டால் கூட டக்குன்னு வந்து நீங்கள் ஈஸியாக உரித்து கட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து உரிக்கும் போது வந்து ரொம்பவே லேட் ஆகும், நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி உரிச்சிட்டே இருக்கணும். ஆனால் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து முடிச்சிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயத்தை வந்து இப்படி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற முனையை வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி சீவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற காம்பு பகுதியை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு நிமிஷத்தில் வெங்காயம் வந்து உரிக்க வந்துடும். இந்த மாதிரி மெத்தடு வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து வெங்காயம் உரிக்க வந்துடும். நான் இன்னொரு வெங்காயம் கட் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குற டிப்பும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பேர் வந்து டிப்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுவும் வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் நான் போட்டுகிட்டே இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேராவது கொடுங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.